இந்த ஆண்டு கம்பில் கோ 9 என்ற புதிய ரகத்தை வெளியிட்டுள்ளோம். இதனுடைய வயது 80 முதல் 85 நாட்கள். இது அடி சாம்பல் நோயை தாங்கி வளரக்கூடிய பயிர். இது இரவியில் 2865 கிலோ, மானாவாரியில் 2365 கிலோ மகசூல் கிடைக்கும். இது நீளமான கதிர் கொண்டவை, நல்ல தூர் பிடிக்கும். இது தமிழகத்தின் எல்லா பகுதிகளிலுமே நாம் பயிர் செய்யலாம். அத்தோடு இது பல் கலப்பின முறையில் உருவாக்கப்பட்ட ரகமாகையால் இதனுடைய விதைகளை நாம் திரும்ப குறிப்பாக விவசாயிகள் திரும்பவும் உபயோகிக்க முடியும். ராகியை பொறுத்தளவில் கோ 14 என்ற புதிய ரகத்தை வெளியிட்டுள்ளோம். இந்த ரகம் அதிகம் தூர்களை கொண்ட ரகமாகும். இது சாயாத தன்மை கொண்டது, ஒரே சமயத்தில் அறுவடைக்கு வரும். இதனுடைய வயது 105 முதல் 110 நாட்களாகும். இது தமிழகத்தினுடைய எல்லா பகுதிகளிலுமே நாம் பயிர் செய்யலாம். இதனுடைய மகசூல் கிட்டத்தட்ட 2890 கிலோ ஹெக்டேருக்கு இரவையில் கிடைக்கும். மானாவாரியில் 2790 கிலோ கிடைக்கும். இதை நாம் பயிரிட்டு பலன் பெறுவோம். நம் தமிழகத்திலே நமக்கு தேவைக்கு குறைவாக இன்னும் பயிர் வகைகள் உற்பத்தி செய்கின்றோம். அதையொட்டித்தான் அதிக மகசூல் தரக்கூடிய கோ 7 என்ற கோ 7 என்ற துவரை ரகத்தை இந்த ஆண்டு வெளியிட்டுள்ளோம். இது எல்லா பருவங்களிலும் பயிர் செய்யக்கூடியது. தமிழகத்தினுடைய எல்லா பகுதிகளிலுமே இதை பயிர் செய்யலாம். இதில் கிட்டத்தட்ட புரதச்சத்து 22% உள்ளது. நீங்கள் பார்த்தீர்களேயானால் இதில் அதிகம் இந்த காய்கள் உள்ளன. இந்த செடி முழுவதும் காய்கள் நிறைந்திருக்கின்றது. இது கிட்டத்தட்ட 1170 கிலோ இரவையிலும் மானாவாரியிலும் 900 கிலோவுக்கு மேல் இது மகசூல் கொடுக்கக்கூடிய ஒன்று. இதை நாம் பயிர் செய்து பயனடைய வேண்டும். இதனுடைய குறிப்பாக இதனுடைய வயது 120லிருந்து 130 நாட்கள். இது ஒரு சிறப்பு. தமிழ்நாடு இந்தியாவில் உள்ள பால் உற்பத்தியில் முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக உள்ளது. ஆனால் அதே சமயத்தில் நம்ம அதிகமான சத்துள்ள தீவன பயிர்கள் உருவாக்குவது முக்கியம். அந்த வகையிலே கோ 8 என்ற தீவன தட்டைப்பயிறு ஒன்று நாங்கள் வெளியிட்டுள்ளோம். அது கோ 8 என்று சொல்லப்படும். இது குறிப்பாக மக்காசோளம், சோளம் இதோட கலப்பு பயிராக போடலாம். இதில் 20% புரதச்சத்து உள்ளது. இந்த புரதச்சத்து பால் உற்பத்திக்கு மிகவும் முக்கியம். இது தமிழகத்தினுடைய எல்லா பகுதிகளிலுமே பயிர் செய்யலாம். இது மகசூல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 டன் ஒரு ஹெக்டேருக்கு இரவையிலும், மானாவாரியில் கிட்டத்தட்ட 12 டன்னும் கிடைக்கும். இதை நீங்கள் பயிர் செய்து பலனடைய வேண்டிக் கொள்ளுகிறேன்.